குறிப்பா என்ன சூழல் இப்போ ராகுல் காந்தி மீட் பண்ணி என்ன சொன்னார்? நாங்கள் வந்து தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு மாவட்டம் எண்டப்பட்டி கிராமத்தில் நாங்கள் வசித்து வருகிறோங்க. எங்கள் சொந்த ஊர் பார்த்திங்கன்னா அத்தூர்நெல்லி ஒரு 3 கிலோமீட்டர் வில்லேஜ். நாங்கள் வந்து 3 குழந்தைங்களை படிக்க வைக்கிறதுனால எண்டப்பட்டி கிராமத்தில் வசித்து 3 குழந்தைங்களை செயின்ட் லூயிஸ் மெட்ரிக் மேல்நிலையில் தான் படித்து வந்தாங்க. 3 குழந்தைகளில் பெரிய குழந்தை ரோஷினி என்றும், 2வது குழந்தை ரிபேக்கால், தம்பி வந்து ஐசாக் ஜபராஜி. இப்போ படிக்கிறது தம்பி 10th படிக்கிறாங்க, ரிபேக்கா 12th படிச்சுட்டு இருக்காங்க. பெரிய பொண்ணு தான் 2024-25 ஆண்டில் வந்து +2 600க்கு 550 மதிப்பெண்கள் பெற்றாங்க. 550 மதிப்பெண்கள் பெற்று அவங்க சின்ன வயசுலேருந்தே ஒரு லட்சியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் எப்படியான டாக்டர் ஆகணும், ஏழை எளிய மக்களுக்கு நான் சேவை செய்யணுன்ட்டு ஒரு வைரத்தோடு தான் படித்தாங்க. அவளோட கனவு நாங்கள் நினைவாக்கணும்னு அவங்க சொன்ன மாதிரி தான், என் பாப்பா சொன்ன மாதிரி தான் நாங்களும் கேட்டேன். கஷ்டப்பட்டேன்னு கூட உன்னை படிக்க வைக்கிறேன் சாமி, நாங்கள் ஏழைப்பட்ட குடும்பம் சேர்ந்தவங்க தான், இருந்தாலும் அவளோட லட்சியம் நிறைவேற்றணுன்றதுனாலே அந்த மார்க்கை வச்சு ஃபஸ்ட்டு ராசிபுரத்தில் படித்து எக்ஸாம் எழுதுனாங்க. எவ்வளோ மார்க் எடுத்தாங்க? மார்க் ராசிபுரத்தில் எழுதும்போது ஒரு 100 சில்லரை தான் வந்துச்சு மார்க்கு. அது 109 110 தான் வந்தது. இருந்தாலும் அப்போ பார்த்தீங்கன்னா வெறும் 35 நாள் கோச்சிங் தான் போனாங்க. திரும்ப நான் 1 இயர் கோச்சிங் நான் படிக்கும்போது கண்டிப்பாக நான் முடிச்சிருவேன் டாடியான்னு சொன்னாங்க. நாமக்கல்லில் பெட்ரம் நீட் சென்டரில் தான் படிச்சிருந்தாங்க. பெட்ரம் நீட் சென்டரில் படித்த பிறகு ஒரு 20 நாள் முன்னே லீவில் வரும்போது தான் வந்து வீட்டிலேருந்தே நல்லா தரமாக படித்து மே மாதம் 3ஆம் தேதி பாப்பார்பட்டி என்ற ஸ்கூலில் ஹால் டிக்கெட் போட்டிருந்தாங்க. போயிட்டு நல்லா டெஸ்ட் எழுதிட்டு நல்லா 720க்கு 590 மதிப்பெண்கள் ஆன்சருக்கு செக் பண்ணும்போது அவ்வளோ மதிப்பெண்கள் வந்துச்சு. அதுக்கு பிறகு ஒரு வாரம் நல்லா இருக்கும்போது திடீர்னு வந்து ராஜஸ்தானில் வினாத்தல் கசிவு ஏற்பட்டதுனால ரத்து பண்ணிட்டான்னு சொல்லும்போது ரொம்ப அப்செட் ஆகிட்டாங்க. அப்செட் ஆன உடனே நான் அப்பயும் சொன்னேன், சாமி நீ ஒரு அப்செட் ஆகாதமா, தைரியமாக இருமா, அதில் ஒன்றும் அதை நீ மறுதேர்வு வச்சோடு எழுதியில் விடு, ஒன்றும் அது பற்றி இல்லை. அது என்ன நான் எழுதும்போதே இது மாதிரி மறுதேர்வு வரணுமான்ட்டு அவங்களுக்குள்ளவே ஒரு ஃபீலிங்காக இருந்திருக்குது. அது எங்ககிட்டையும் எதுவும் சொல்லவில்லை, எங்கிட்டும் சொல்லலை, அவங்க தாயார்கிட்டும் எதுவும் சொல்லவே இல்லை. சொல்லாமே இருந்து ஜூன் 21ஆம் தேதி டெஸ்ட்டுன்னா 20ஆம் தேதி மாலை சுமார் ஒரு 4 to 5 மணிக்குள்ளே பசங்களும் எங்கள் தம்பியும் பாப்பாவும் ஸ்கூல் போயிட்டாங்க. நானும் வேலைக்கு போயிட்டு இருந்தேன். எங்கள் வீட்டு அம்மாவும் தனியார் கம்பெனிக்கு வந்து வேலைக்கு போயிட்டு இருந்தாங்க. இந்த சூழ்நிலையில் பார்த்து வீட்டிலேருந்து அவங்க அம்மா புடவையே எடுத்துகிட்டு போயிட்டு ஃபேன் கம்பியில் போட்டு தற்கொலை செய்து கொண்டாங்க. இன்றைக்கி நமது தேசிய தலைவர் ராகுல் காந்தி ஐயா வந்தார். இன்றைக்கி வந்து எல்லாமும் விசாரித்தார். குழந்தை எதனால் வச்சு, என்ன காரணம், எவ்வளோ மதிப்பெண்கள் பெற்றாங்க, எதனால எப்படின்னு எல்லா தரமாக விசாரித்தார். கேட்டதுக்கு ஏன் இந்த மாதிரி தான் 600க்கு 550 மதிப்பெண்கள் பெற்றாங்க, அவங்க லட்சியத்தோடு தான் இருந்தாங்க, ஆனால் டாக்டர் ஆகணுன்ட்டு ஒரு வைரத்தோடு தான் இருந்தாங்க ஐயா அப்படின்னு சொன்னேன். சரி அப்படின்னு சொன்னார். அப்போ இந்த நீட்டை பற்றி என்ன நினைக்கிறாரு, இந்த நீட்டு வந்து நடத்தினா முறையாக நடத்தணும், இல்லை நடத்தாட்டுன்னு விட்டுடணும். இதை நடத்தி இன்றைக்கி மறு எக்ஸாம்ன்றதுனால இன்றைக்கி என் குழந்தை வந்து உயிரோடு இல்லை. ஸோ இந்த எக்ஸாம் வரலைன்னா பிரச்சனையே இல்லை, என் குழந்தை உயிரோடு இன்றைக்கி இருந்திருக்கும். அதை நடத்துறது முறையாக நடத்தி இல்லை, மொத்தமாகவே வந்து நீட்டு தேர்வு ரத்து பண்ணுங்க ஐயா, இது வேண்டாம் அப்படின்னா கண்டிப்பாக அது உண்டான முயற்சி நாங்கள் எடுக்கிறேன்ட்டு ஐயா அவர்கள் கிட்டத்தட்ட 1 மணி நேரம் பக்கம் என்கிட்ட பகிர்ந்து கொண்டு எல்லா குடும்பத்தையும் வச்சு சமாதானம் பேசினார். அவருக்கு நன்றி தெரிவிக்கிறேன். காங்கிரஸ் கவர்மெண்ட் இருக்கும்போது அந்த நீட் தேர்வுக்கான எல்லா ஒர்க்குமே ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க, ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணி அதுதான் அவங்க திருப்பி நடத்துவாங்க, திருப்பி அதை வந்து இது பண்ணுவாங்க, ரெட்டிஃபை பண்ணுவாங்க, நம்புறீங்களா? நான் அதை பற்றி நான் என்ன சொன்னேன், இப்போ நீட்டு தேர்வு அவங்க தான் அறிவிச்சாங்கன்னாலும் அவங்களோட ஆட்சியில் வந்து முறையாக நடந்தது. இப்போ வந்து வினாத்தல் கசிவு ஏற்பட்டுச்சுன்னு ஒவ்வொரு முறையும் நீங்கள் மறுதேர்வு வைக்கும்போது குழந்தைங்கள் என்ன ஆகுதுன்னா அப்செட் ஆகிட்டு மன உளைச்சல் ஏற்பட்டு பெற்றோர்கிட்டதும் சொல்லாமல் செய்யாமல் இந்த மாதிரிலாம் தற்கொலை செய்து கொண்டு எவ்வளோ ஒரு வேதனையாக இருக்குது. நீட்டு தேர்வு இவங்க கொண்டு வந்தாங்க, சரி அதை சரியான முறையில் அதை நம்ம செயல்பட்டால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது செயல்படாத காரணத்தினால்தான் இன்றைக்கி வந்து குழந்தைங்கள் இது மாதிரிலாம் பறி கொடுத்துட்டு இருக்கிறோங்க. நாங்கள் அது உண்டான முயற்சி கண்டிப்பாக எடுக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. இவங்க இப்போ நம்ம நீங்கள் சொன்ன மாதிரி காங்கிரஸ் ஆட்சியிலேயே அது வந்திருந்தாலும் இப்போ வந்து அந்த ஆட்சியில் வந்து முறையாக நடத்தினாங்க, செஞ்சாங்க, பண்ணாங்கன்றது ஒரு நம்பிக்கை. இந்த இப்போ ஒன்றிய அரசுனா இந்த மாதிரிலாம் வினாத்தல் கசிவு ஏற்படுறதுனால குழந்தைகள் இது மாதிரிலாம் பரியாகிறதுக்கு ரொம்ப வேதனையாக இருக்குது. அதே போல் இருக்கிற குழந்தைங்களுக்கு நான் சொல்கிறேன், மன அழுத்தம் கம்பல்சரி எந்த குழந்தைங்களும் படக்கூடாது.
ஏன்னா இன்னைக்கு நான் பட்ட பெற்றோர்கள் வந்து தவிக்க விடக்கூடாது. ஏன்னா அவங்க இப்போ ஏன்னா பிள்ளைங்கள் இல்லைன்ட்டு ஒவ்வொரு நாளும் அவங்க கஷ்டப்பட்ட வேதனையோடு இருக்கும்போது ரொம்ப நமக்கே கஷ்டமாக இருக்குது. அதுமாதிரி பிள்ளைங்கள் இந்த மாதிரி முடிவு எடுக்கக்கூடாது. தயவுசெய்து தைரியத்தோடு இந்த வருஷம் இருந்து அடுத்த வருஷம் படிச்சுக்கலாம்ன்றது தாய் தகப்புங்கிட்ட பகிர்ந்து கொள்ளணும். உங்கள் பேர்? நண்பர்கள். என் பேர் வந்து ராமகிருஷ்ணன். உங்கள் பேரை சொல்லுங்கம்மா, எந்த ஊரை சொல்லுங்க, குறிப்பாக அந்த நீட் தேர்வுனால எந்த பாதிப்பாக சொல்லியிருக்கீங்க, என்ன ஆச்சுங்க? என் பேர் புவனேஸ்வரி. நாங்கள் சேலம் மாவட்டத்துலேருந்து வரோம். என் பொண்ணு கோபிகா நீட் தேர்வு 3 வருஷமாக எழுதுனாங்க. அவங்க கடந்த ஜூன் 19 நீட் இஷ்யூவால் இறந்துட்டாங்க. அது விஷயமா நாங்கள் எங்கள் வீட்டுக்கு அவங்கெல்லாம் வந்து பார்க்க வந்திருந்தாங்க. ஜூலை 11 சார், மாணிக் தாக்கூர் சார் எல்லோரும் வந்திருந்தாங்க. அதனால் இன்றைக்கி இங்கே இந்த மாதிரி மீட்டிங் இருக்குதுன்னு சொன்னாங்க. நாங்கள் வந்தோம், சாரை பார்த்துருக்கோம், எங்களுடைய கோரிக்கைகளை நாங்கள் சொல்லியிருக்கோம். ராகுல் காந்தி அவர்களை பார்த்தீங்களா, என்ன சொன்னாங்க? குறிப்பாக நீங்கள் என்னென்ன கோரிக்கை சொன்னீங்க, அவங்க என்னென்ன கேட்டுட்டாங்க? ராகுல் காந்தி சார் தான் பார்த்தோம். எங்கள் பக்கத்துலேருந்து உட்காந்து நம்மள பேசினாங்க. என்ன டீட்டெயில், அவங்க எத்தனை வருஷமாக படிக்கிறாங்க பாப்பா, எங்கள் ஃபேமிலி சர்க்கிள் எப்படி நாங்கள் மேனேஜ் பண்ணீங்க, அப்போ எங்கே இருந்தீங்க, உங்களுடைய இப்போ நீட் வேணுமா வேணாமா, உங்களுடைய மனநிலைமை என்ன, உங்கள் ஃபேமிலியில் இருக்கிறவங்களுடைய மனநிலைமை என்ன, இதெல்லாம் கேட்டாங்க. நாங்கள் எங்கள் சைடில் என்ன சொல்லணுமோ அதை நாங்கள் ஒருத்தர் சொல்லியிருக்கோம். உங்கள் சைடில் என்ன சொன்னீங்க? நாங்கள் நீட் வேணுமா வேணாமான்னு கேட்டாங்க. எங்களுக்கு வேணாம் சார், எங்களால் நீட்டால் எங்கள் வீட்டில் ஒரு உயிர் பலியாக இருக்குது, அதனால் எங்களுக்கு அதை வேணாம், அதை ரத்து பண்ணுங்க அப்படின்னு தான் நாங்கள் கோரிக்கை வச்சுருக்கோம். எத்தனை வருஷமாக படித்தாங்க, எவ்வளோ மார்க் எடுத்தாங்க? அவங்க 2024 படிச்சுட்ருக்காங்க. எவ்வளோ மார்க்குங்க மேடம்? +2ல் 449 எடுத்துருந்தாங்க. அப்போவுமே நீட்டுக்கும் இதுக்கும் சேர்த்து தான் படித்தாங்க. ஸ்கூலில் ஆரம்பித்தது தான் இது. அவங்களே எல்லாமே அவங்க ஆசைப்பட்டது தான். அவங்களே ஆரம்பித்தாங்க, அவங்களே படித்தாங்க. அதுக்கப்புறம் இது கேன்சல் ஆனதுக்கப்புறம் எக்ஸாம் சண்டேனா ஃப்ரைடே இதாகிட்டாங்க. என்ன உறுதிமாக கொடுத்துருக்காரு ராகுல் காந்தி? அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, எங்களுடைய தரப்பு என்னவோ அதை கேட்டிருக்காரு, நாங்கள் சொல்லியிருக்கோம். சரிம்மா பார்க்கலாம், இதுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணலாம் அப்படின்னு எங்களுக்கு ஒரு நம்பிக்கையான ஒரு முடிவு சொல்லியிருக்காங்க. உங்கள் பேர் யாரோட அம்மா? நான் கோபிகா. என் பேர் புவனேஸ்வரி, என் பொண்ணு பேர் கோபிகா. சேலம் மாவட்டத்திலேருந்து வரோம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.